ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு முறையாக உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இந்த புதிய செய்திகளை வழங்குவதற்கு அதிக பேருதவியா இருக்கும். நீங்கள் பார்க்கிறீர்கள், மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி, வனாந்தரத்தில் கடந்து வந்த தேவ மனிதர்கள். இதை குறித்து பல செய்திகளை ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வனாந்தரம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இட்ஸ் இன்எவிட்டபிள், அதாவது அது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. எல்லாருடைய வாழ்க்கையிலே வனாந்தரங்கள் உண்டு. நீங்கள் ஒருவேளை மிக பிரபலமான ஒரு தேவ மனிதரை பார்க்கலாம். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இந்தியாவிலும் வெளிநாடுகளிலேயும் எல்லா தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலேயும் there is a wilderness. வனாந்தரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த நாளிலே வனாந்தரத்தை கடந்து போன ஒரு 7 நபர்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இரட்சகர் இயேசுவும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அவரும் வனாந்தரத்தை கடந்து போனார். என்னுடைய முதல் குறிப்பு, அன்பானுடைய மோசே. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 3:1. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அன்பானவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். அரண்மனையிலே வாழ்ந்தவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், தேவனுடைய கிருபைகளை பெற்றவர், தேவனை முகமாய் தரிசித்த ஒரு தேவ மனிதன், எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று வல்லவனானான். ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தேவ மனிதன். அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு அன்பான அந்த வார்த்தை, 40 ஆண்டுகள் வனாந்திரமான வாழ்க்கை, வெயில், மழை, குளிர். யோசித்து பாருங்களேன். அதாவது கீழே இருந்து மேலே போகலாம், மேலே இருந்து கீழே வருவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அதை சகிக்க முடியாது. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் கீழே தான் இருந்தோம். இந்த கட்டை உழைத்திருக்கிறார். திரும்ப அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. அதை சகிக்க முடியாத ஒன்று. எரேமியா சொல்வது போல, என் பாரங்கள் சகிக்க முடியாத ஒரு பாரங்கள். இது வாழ்க்கை மிகப்பெரிய கேள்வி. ஏன், இதனால் இதுவரை எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அன்பானவர்களே, இது கலக்கத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அதைரியத்தையும் ஏற்படுத்தும். ஆங்கிலத்தில் சொல்வேனால் டிஸ்ட்ரெஸ், அதாவது டிசப்பாயின்மெண்ட், டிஃபீட்டட், ஒரு தோல்விக்குள்ளே நடத்திவிடும். ஆனால் உண்மை அது அல்ல. அந்த வனாந்திரத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு வனாந்திரமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் ஒரு பழைய பாடல். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு என்னோடு இருப்பார். அன்பானவர்களே, வனாந்திரம் முக்கியம் அல்ல, அந்த வனாந்திரத்துல உங்களோடு டிராவல் பண்ணுகிறாரே, அதுதான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நீங்கள் செழிப்பா இருக்கலாம், ஆண்டவர் இல்லை என்ற அர்த்தமே இல்லை. வனாந்திரம் தான், ஆனா உங்களோட டிராவல் பண்றார். என்னுடைய 2வது குறிப்பு, மணி சொல்ல விரும்புகிறேன். எலியா, அவருடைய வாழ்க்கையில அவரும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், அதாவது ராஜாக்கள் நடுங்க வைத்தவர். அதாவது அவருடைய வாழ்க்கையில தேவன் அவரோடு கூட இருந்தார். அவரை பாதுகாத்தார், பராமரித்தார். உலகமே அவரை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு அந்த ராஜாக்களும் அன்றைக்கு இருந்த மனிதர்களும் எலியாவை குறித்து பயந்திருந்தார்கள். ராஜாக்கள் பயந்தார்கள். அதாவது பாகாலின் தீர்க்கதரிசிகள் பயந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதனுக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19:4, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த வார்த்தையை பாருங்கள். அதாவது அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பத்தில் சொன்னது போல there is a discouragement, there is a depression, there is a defeated life. தோல்வியான வாழ்க்கையை உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, அது எப்படி இருந்தாலும் அந்த வனாந்திரத்திலும் அன்பார்ந்த பிள்ளைகளே, God is teaching something. பல நேரங்களிலே நமக்கு புரிவதில்லை. எனவேதான் நான் அவளை வனாந்திரத்திலே கொண்டு போய் நயங்காட்டி அவளோடு பட்சமாய் பேசி ஓசியாவிலே. அப்படியானால் God wants to teach you not in the luxurious life, ஒரு செழிப்பான வாழ்க்கையில் அல்ல, வனாந்திர வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பாடங்களை. என்னுடைய அநேக வாழ்க்கையில் உண்மை, என்னுடைய வாழ்க்கையில உண்மை. ஒரு வனாந்திரமான வாழ்க்கை, ஒரு ட்ரை லைஃப், வறட்சியான வாழ்க்கை, விரக்தியான வாழ்க்கை, ஏமாற்றத்தின் வாழ்க்கை, சலிப்பான ஒரு வாழ்க்கை. அந்த நேரங்களிலே தேவன் முகமாய் பேசியிருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றி இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளையே, வனாந்திரங்கள் நிரந்தரம் அல்ல, ஆண்டவர் மட்டுமே நிரந்தரம். எனவே ஒரு முதல் மனிதன் மோசே, but God made him a great man of God. வேதம் சொல்கிறது, அவரை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அப்படியானால் வனாந்திரம் உங்களை அவுட்ஸ்டாண்டிங் மனிதராக, பேர் சொல்லக்கூடிய மனிதராக, இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மனிதர்களாய் வனாந்திரங்களை மாற்றும். அதாவது அன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு முக்கியம் அல்ல, ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். He knows the past tense, he knows your present tense, he knows the future tense. உங்களுடைய எதிர்காலம் தெரியும். எதிர்காலத்தை மட்டுமல்ல, அது எதிர்காலத்துக்குரிய வாக்கு தத்தங்களை அவர் தருகிறார். நீங்க வேத முழுசு வாசித்து பாருங்க. சோர்ந்து போன அந்த ஸ்திரீகள், முதலில் மரியாள் மற்ற எல்லாரும், தேவன் அவர் சொன்னார், நீங்கள் அவரை பார்ப்பீர்கள், நீங்கள் அவரை பார்ப்பீர்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதிருங்கள். கல்லறைதான், வனாந்திரம் தான், ஆனாலும் there is a promise of God, there is a presence of God, there is a provision of God. அந்த வனாந்திரத்திலே வார்த்தை இருக்கிறது, அந்த வனாந்திரத்திலே வாக்குத்தத்தம் இருக்கிறது, அந்த வனாந்திரத்திலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அந்த வனாந்திரத்திலே தேவனுடைய பராமரிப்பு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, சில வனாந்திரங்கள் நாமே அமைத்துக் கொள்வது, சில வனாந்திரங்கள் தானாய் வருவது, சில வனாந்திரங்களை சத்துரு கொண்டு போடுகிறான். வாட் எவர் இட் மே பி, அது எதுவாக இருந்தாலும் உங்கள் வனாந்திரத்தை மாற்ற வல்லவர். நீ நினைக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வனாந்திரத்துல போகிறேன். இல்லை. சொன்னே, தேவ மனிதனாகிய மோசே, இரண்டாவது எலியா, மூன்றாவது தாவீது. அதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 1 சாமுவேல் 26:3. கர்த்தருக்கு இன்பமான பாடல்களை பாடினவன், கர்த்தரை ஆராதித்தவன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். யோசித்து பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விடுதலை தந்தவன். அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு 1 சாமுவேல் 26:3 தேவம் சொல்லுகிறது, தாவீது வனாந்திரத்திலே தங்கினான். சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருவதை கண்டு. இங்கே வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், சவுல் தாவீதை தேடும்படி இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட அந்த சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு வந்தான். 3000 பேர். என்னை கேட்டுக்கொண்டு அன்பதே பிள்ளையே, உங்க வனாந்திர வாழ்க்கையில 3000 பேர் அல்ல, 30 லட்சம் பேர் வந்தாலும் God will protect you. வசனம் அப்படி போட்டு எழுதி இருக்கிறது. அவன் 3ஆம் வசனத்துல, தாவீது வனாந்திரத்திலே தங்கினான். அடுத்த ஒரு வார்த்தை, அவன் சவுல் தன்னை வனாந்திரத்திலே தொடர்ந்து வருவதை கண்டான். திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பவில்லை. அன்பதே பிள்ளையே, 3000 பேர். யோசித்து பாருங்கள், தேவன் எப்படி அனுமதிக்கிறார்? நேரடியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் என்ன நீரே. தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஒண்ணுமே நடக்காது. திரும்ப சொல்லுகிறேன் அன்பானே, அந்த இடத்துலதான் God wants to prove தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை, தம்முடைய ராஜரீகத்தை, தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய மாட்சிமையை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது,
அன்பானவர்களே, அவன் அங்கே தங்கியிருந்தான். ஆனால் தேவன் சவுலுடைய கைக்கும் அந்த 3000 பேருடைய கைக்கும் தேவன் விடுதலை ஆக்கினார். கரங்களை உயர்த்தி அவர் ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை உங்களுக்கு எதிராக 1000 பேர் எழுந்திருக்கலாம். அயல் வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர். இந்த ஊழியத்துல பாருங்க எத்தனை எதிர்ப்புகள். நாள்தோறும் இந்த ஊழியத்துல எதிர்ப்புகள் வருகிறது. நம்முடைய தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் எத்தனை போராட்டங்கள். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீங்க, குஜராத்ல ஆளு ஈஸ்டர் அன்றைக்கு ஆறு நடந்து கொண்டிருக்கும் போது கைத்தறிகளோடு மிகப்பெரிய அறிவாளோடு உள்ளே புகுந்து அட்டகாசம் பண்ணி, இது எல்லா இடத்துல நடக்கிறது. தமிழ் இந்தியா முழு நடக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தப்பி வைப்பேன். நாளிலே வனாந்திர வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, நீங்கள் கணவர்களால் கேவலப்பட்டிருக்கலாம், ஆதரவற்று இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கடந்து விழுந்த வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையா இருக்கலாம். அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையில God is with you. இங்கே சொல்லப்பட்ட தாவீதோடு கூட இருந்தவர். அவரை இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாக்கினவர். He has been promoted. யோசித்து பாருங்கள், ஒன்றுமில்லாமல் வந்த மனிதனை அதாவது சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாக்கினார். அதற்கெல்லாம் அடிப்படை வனாந்திரம் தான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, God is going to do something. ஆண்டவர் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்காத மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். 10:28 அதிகாரத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் அவர்களை தேடி வந்தார்கள். துக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு, விரக்தியோடு, மன அழுத்தத்தோடு தேடி வந்தார்கள். ஆனால் அவள் கண்டதெல்லாம் அன்பார்களே, ஒரு தூதனை கண்டார்கள். வெண்வஸ்திரம், பிரகாசம், ஒளிமயமான. யோசித்து பாருங்கள், கல்லறைக்கு வந்தவர்கள் தூதனை கண்டார்கள். ஒளிமயமான, பிரகாசமான. அன்பான தேவ பிள்ளையே, அவர்களுக்கு அது நடக்குமானால் உங்களுக்கும் அது நடக்கும். கடந்து போகிற வனாந்திரங்கள் தற்காலிகமானது. இட்ஸ் ஓன்லி டெம்பரரி. எனவே வனாந்திரத்தை அல்ல, வனாந்திரத்தை மூடி வருகிற கர்த்தரை பாருங்கள். அடிக்கடி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட வருகிறேன். வாட் எவர் தி பிளேஸ் இட் மே பி, அது எந்த இடமா இருக்கலாம், அந்த இடத்துல தேவன் உன்னோட பயணம் செய்கிறார். இந்த உலகத்து மக்கள் அதாவது சோழ வனத்துல வருவார்கள், ஆனா பாலைவனத்துக்கு வர மாட்டாங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். They will travel with us. Everything is all right. எல்லாம் சரியா இருக்கும் போது ஜனங்கள் நம்மோடு நடந்து வருவாங்க. ஆனா எல்லாம் தாறுமாறா இருக்கும் போது யாருமே வரமாட்டாங்க. அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், nobody will be there. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவளை பிடித்துக் கொள்ளும். இல்லை என்பவர்களுடைய வனாந்தரத்தின் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசே, அடுத்து ஒரு எலியா, அடுத்து ஒரு தாவீது, அடுத்த ஒரு புதிய பாட்டிலே இன்னொரு மனித வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன், அவருடைய வாழ்க்கை முழுக்கமே வனாந்திரம் தான். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்திலிருந்து வந்தான். அவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யோசித்து பாருங்கள், மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர், பரப்புகிற கிறிஸ்துவின் சத்தமாயிருந்தார். ஆனால் அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்துல வந்து, அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப கூட பாருங்க, அந்த ஊழியத்தை விடல, தேவ சித்தத்தை விடல, தேவ நோக்கத்தை விடல. வசனம், அவன் பிரசங்கம் பண்ணினான். என்னை கேட்டுக்கொண்டு நம்புது பிள்ளையே, வனாந்திரம் தான், பட் டோன்ட் கிவ் அப். சோர்ந்து விட வேண்டாம். இன்னைக்கு இந்த வனாந்திரத்துல சூழல் ஏராளம் வருது, எல்லாருக்கும் வருகிறது. அதனால் வீ விளக்கல்ல. ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணினான். அடுத்த ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றினான். ஒரு புரிய நினைக்கிறேன், அந்த வனாந்திரத்திலும் அழைப்பு விடவில்லை, அபிஷேகத்தை விடல, நோக்கத்தை விடல, குறிக்கோளை விடல, தேவ சித்தத்தை விடல, தேவ நோக்கத்தை விடல. He fulfilled God's plan. He fulfilled God's promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் திட்டங்கள் நிறைவேற்றினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே,
வனாந்திரம் உன் திட்டத்தை தாறுமாறாக்குகிறதோ? வனாந்திரம் உன் தேவ நோக்கத்தை தடை செய்கிறதோ? வனாந்திரம் உன்னை குழப்புகிறதோ? எல்லாருக்கும் உண்டு. ஒரு திருச்சபையின் போதகனாக நன்றாய் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் வேதம் வாசிக்கிறவர்கள், நன்றாய் ஊழியம் செய்கிறவர்கள். ஆனா ஏதோ ஒன்று, they stop everything. ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, ஜெபம் இல்லை, துதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி. இல்லை என்பார்களே, வனாந்திரத்தில் இருந்தான். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அவன் பிரசங்கம் பண்ணினான். அடுத்த வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான், தேவ நோக்கத்தை நிறைவேற்றினான். ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? அல்ல ஒரு வனாந்திரம் தான், but I will do, I will praise the Lord, I will pray, I will pursue. தொடர்ந்து பின் செல்வேன், தொடர்ந்து முன்னேறுவேன். இன்றைக்கு அந்த வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தடை பண்ணி விடுகிறது. ஸ்டாக்னேட்டட். எல்லாவற்றையும் அந்த அணை கட்டுவது போல எல்லாவற்றையும் கட்டி விடுகிறது. ஜெபிக்க, துதிக்க, பாட நம்மை ஒன்றுமில்லாமல் நிலைக்குள்ளே வைக்கிறது. இல்லை என்பவர்களே, யோவாஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசினான், ஊழியம் செய்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கட்டும். ஒரு யோவாஸ்நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஊழியம் செய்தாரே, வார்த்தையை பேசினாரே, தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரே, தேவ நோக்கத்தை நிறைவேற்றினாரே. why not you? ஏன் அப்படி செய்யக்கூடாது? அதாவது கலாத்தியர் போல் சொல்லுகிறார், உங்களை தடை செய்வது யார்? பல நேரங்களிலே நம்மை தடை செய்கிற பல சக்திகள் வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவர் வனாந்திரத்தில் உங்களை அனுப்பினாலும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த வனாந்திரம் உங்களுக்கு ஒரு வனாந்திரமா இருக்கலாம், ஆனா அனைவருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். யோவாஸ்நானுடைய அந்த செய்தி ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியல, ஆனா ஆசீர்வாதம். தாவீதின் வனாந்திரம் மக்களுக்கு ஆசீர்வாதம். மோசேயின் வனாந்திரம் இஸ்ரவேல் நிலங்களுக்கு ஆசீர்வாதம். எலியாவின் அந்த வனாந்திர வாழ்க்கை எலிசாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே உங்கள் வனாந்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் வனாந்திரம் யாருக்கோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், தயக்கம் வேண்டாம். அடுத்து இந்த மலை சொல்ல விரும்புகிறேன். பவுலடியார், கலாத்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். மிகப்பெரிய தேவ மனிதர், தேவனோடு கூட தேவனால் சந்திக்கப்பட்டவர், தேவமாய் சந்தித்தவர், செல்வந்தர், மிகப்பெரிய படிப்பாளி, தேவனுக்கென்று தன்னை முழுமை அர்ப்பணித்தவர், தேவ சித்தம் செய்யும்படியாகவே தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த மனிதன் பவுல். அந்த பவுலும் கூட வனாந்திரத்தின் வாழ்க்கையை கடந்து போனார். வாசிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். கலாத்தியர் 1:17. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் நான் அங்கே திரும்ப ஊருக்கு திரும்பி வந்தேன். இந்த அரபி தேசம் என்று சொல்லுவது அரேபியா, வனாந்திரம், பாலைவனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலாத்தியர் 1:16 நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், நீங்க இன்னொரு அந்த முழு வார்த்தையை சொல்லி படிச்சிருப்பீங்க. இதை நான் பகுதி எடுத்துக்கொள்கிறேன். டோன்ட் டிசைட் ஆன் யுவர் ஓன். நான் யோசிக்கவில்லை. அடுத்த வார்த்தை நான் எருசலேமுக்கு போகாமலும் அப்போஸ்தலரிடத்திலே போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டேன். சற்று நல்லா சிந்திக்க வேண்டும். நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையில அங்க போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, மாற்று வழிகளை தேட முயற்சிக்கிறோம், மாற்று வழிகளை கையாளுகிறோம். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் அப்போஸ்தலரிடத்திலே போகாமலும், இரண்டாவது எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போனேன். சில நேரங்களில் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனம் அதை சொல்லுகிறது. இதை அவரை பார், இவரை பார், அவரை போய் சந்தி. இது மாற்று வழிகள் இல்லை. தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமான ஒரே வழிதான் இருக்குது. அது கர்த்தருடைய வழி, தேவ சித்தம், தேவ நோக்கம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, டோன்ட் கிவ் அப். வாழ்க்கையில எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள்.
இந்த நிலையிலும் அந்த தேவ நோக்கம், அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறையாக நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலரிடத்திலே போகாமலும், அது தவறல்ல, ஆனால் மனிதனிடத்திலே போகாமலும், எருசலேமுக்கு போகாமல், நம்ம இந்த பாடுகள் வரும்போது, பிரச்சனை வருவது, இடம் மாறினா நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, இடம் மாறி பாருங்க, இந்த ராத்தங்கி பாருங்க, அதெல்லாம் உலக பாரம்பரியம், உலக பழக்க வழக்கம். தேவன் இடங்களையும் சூழ்நிலை மையமாய் கொண்டு செயல்படுகிறார் அல்ல, இயற்கைக்கு அப்பாறு செயல்படுகிறார், சூப்பர் நேச்சுரல். எருசலேமுக்கு போகாமல், நீங்க எப்படியும் நினைக்கிற பாடுகள் வரும்போது மகன் வீட்டுக்கு போலாம், மகன் வீட்டுக்கு போலாம், அண்ணா வீட்டுக்கு போலாம், தம்பி வீட்டுக்கு போலாம். நோ, நெவர் நெவர். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வனாந்திரத்திற்கு போனேன். நான் யோசிச்சு பார்த்தத, எருசலேம் மகாதே நகரம், வனாந்திரம் யார் இருப்பா? nobody will be there. ஆனால் அந்த வனாந்திரத்தை பவுலுடைய சூஸ் பண்ணார். இதெல்லாம் there the God trained him. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வருஷம் சென்ற பின்பு. அப்படியானால் 3 ஆண்டுகள் வனாந்திரத்திலே தங்கி இருந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உங்கள் வனாந்திரம் கொஞ்ச காலம் தான், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான வெட்கங்களை அவனை சேர்த்துக்கொள். இமைப்பொழுது இட்ஸ் only temporary. அந்த தெய்வம் சொல்லுகிறார், மறுபடியும் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். வனாந்திரத்தை கடந்து போன இன்னொரு மனிதன் பவுலடியான். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், யோவான் பத்மதீவிலே, அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவிலே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1:9. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்கள் உடன் பங்காக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இட்ஸ் a desert. அது ஒரு வனாந்திரம். கவனிங்கள், அது வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் தான் தரிசனங்கள், வருகை, ஆயுர்வேத சாட்சி, புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி. அப்ப யோசித்து பார்த்தீங்களா? கவனிங்கள், உங்களுடைய அந்த வனாந்திர வாழ்க்கை that gives a new revelation. அந்த வனாந்திர வாழ்க்கை உங்களை அன்பானவர்களை, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற மேலான வாழ்க்கை வெளிப்படுறது முழுக்க நடைபெற போற சம்பவங்கள். The future will be revealed. எதிர்காலம் உங்களுக்கு விளக்கி சொல்லப்படும். எனவே திரும்ப 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 அந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், don't give up. சோர்ந்து கொள்ள வேண்டாம், இலக்கரித்துக் கொள்ள வேண்டாம், ஆண்டவர் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம். வனாந்திரம் யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதம். நான் பத்மதீவில் இருந்தேன். சொல்கிறார், 3 வருஷங்கள் நான் இந்த வனாந்திரத்தில் இருந்தேன். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எத்தனை பெரிய ப்ரொமோஷன், எத்தனை பெரிய வாழ்க்கையின் மேன்மை. People are blessed. இன்னைக்கு வெளிப்படுத்த புத்தகம் வாசிக்கிறோமே, அப்படியானால் இதற்கெல்லாம் அடிப்படை வனாந்திரமான வாழ்க்கை. அந்த வனாந்திரத்திலே மாபெரும் வெளிப்பாடு, அந்த வனாந்திரத்திலே மாபெரும் புரிந்து கொள்ளுதல், அந்த வனாந்திரத்திலே அன்பானவர்களே தேவனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பாக்கியம். எனவே சோர்ந்து போக வேண்டாம். கடைசியாக நம்ம எல்லாரும் நம்முடைய ஆண்டவர், இரட்சகர், மீட்பர், நம்முடைய மெய்ப்பர், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுவது, அவர் வனாந்திரத்தை கடந்து போனார். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Even the Lord, இரட்சகரும் வனாந்திரத்தின் அனுபவத்தை சந்தித்தவர். எனவே திரும்ப சொல்லுகிறேன், அவர் சந்தித்துதான் நாம் சந்திக்கிறோம். பேதுரு சொல்லுவது போல, உங்கள் நடுவிலே பற்றியது அக்கினை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், don't let think it's a new one. No. இரட்சகரும் கடந்து போனார். அங்கே பாடுகள் இருந்தது, சோதனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார். கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உலகத்தினுடைய மேன்மை, எல்லாவற்றையும் ஜெயித்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளையே, வனாந்திரம் தான். ஆனா அதுக்கு பிறகு அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 14ஆம் வசனம், லூக்கா 4:14. அதுக்கு பின்பு அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அடுத்த வார்த்தை, எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். இத்தனை அழகான வார்த்தை.
அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும், பட்டணங்கள் அல்ல தேசங்கள். மூன்றாவது, எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, அந்த புகழ்ச்சிக்கு காரணம் வனாந்திரம். அடுத்த வார்த்தை, கீர்த்தி சுற்றிலும் இருந்த தேசமெங்கும் பரவிற்று. எல்லாருக்கும் ஆசை, எவரிபடி வாண்ட்ஸ் டு பி வெரி பாப்புலர். நீ எல்லாருமே பிரபலமா இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் பாடுகளை சந்திக்க விரும்பவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், வனாந்திரம் உங்களை பிரபலமுள்ள மனிதர்களாய் மாற்றும். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்களை கேட்டு பாருங்களேன். எத்தனை நிந்தை, எத்தனை போராட்டம், எத்தனை இகழ்ச்சி, எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர், அதை கடந்து வந்தனாலதான் இன்றைக்கு அவர்கள் பிரபலமா இருக்கிறார்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லாராலும் புகழப்படுகிறார். இட் இஸ் நாட் ஈஸி திங். யாரை புகழ முடியாது. ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு முன்பதாக you have to go through the wilderness. இந்த வனாந்திரை சந்தித்தால் ஒழிய நீங்கள் செய்ய முடியாது. திரையிலே பாருங்கள், முதல் மனிதர் மோசே, இரண்டாவது எலியா. யாருமே தவறு செய்த மக்கள் அல்ல, God chosen people. மூன்றாவது தாவீது, நாலாவது யோவான் ஸ்நானகன் பவுலடியார், ஆறாவது அப்போஸ்தலனாகிய யோவான், நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதை நீங்க முதல்ல கூட போட்டுக்கலாம். எப்படியானாலும் அத்தனை பேருமே வனாந்திரம் சந்தித்தவர்கள். இயேசு வனாந்திரத்தை சந்தித்தார், எனவேதான் உங்களுக்கு எனக்கு மீட்பு. வனாந்திரத்தை சந்தித்தார், உங்களுக்கு எனக்கு புது வாழ்வு, புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பம், புதிய அத்தியாயம். எவ்ரிதிங் பிகேம் நியூ. அப்படியானால் அந்த வனாந்திரம் உங்களை ஆசீர்வதிக்கும், யாருக்கும் ஒருவருக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு அதிரிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நாளுக்காக நன்றி. உடைய கிருபின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். நான் கடந்து போகிற வனாந்திர யாத்திரை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ அறிந்திருக்கிறேன். தகப்பனே, வனாந்திரத்தை கடந்து போகிறவருடைய வாழ்க்கையிலையும் உடைய கருத்து வைங்க. அவருடைய வாழ்க்கை நிரூபிக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கையை பேசப்படட்டும். நீ கேட்டுமே கடைசியாக எல்லாராலும் புகழப்பட்டார். ஆமாண்டவரே, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் உண்டாயிற்று. தேவனே, வனாந்திரத்தை கடந்து போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலையும் அவளை பயன்படுத்தும். பாடுகள் கொஞ்ச காலம்தான். அன்றைய நம்முடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கங்கள் தாங்கட்டும், உடைய வல்லமை தாங்கட்டும், அபிஷேகம் தாங்கட்டும். ஐயா, தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவ கிருபை தாங்கட்டும். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். அந்த வார்த்தையிலேயே உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வனாந்திர வயல்வெளியாகும், கரடானவைகள் சமமாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். எனவே சோர்ந்து போக வேண்டாம். there is assurance, நிச்சயம் இருக்கிறது. there is adoration, அவர் உங்களை வெளிப்படுத்துவார். எனவே அந்த ஆண்டவர் உங்களோடு இருந்து உடைய எல்லா வனாந்திரத்தை மாற்றி ஏற்ற காலத்திலே தேசத்தில் மழையை கட்டளையிடுவார். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.